அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதிர் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அம்மா பஅத். அருமையான ஜெம் டிவி நேயர் பெருமக்களே, உங்கள் மீதும் உலக மக்களாகிய நம் யாவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருள் உண்டாகட்டுமாக. அருமையான நேயர் பெருமக்களே, இஸ்லாமிய நற்போதனைகளில் இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது அல்லாஹ்விற்கு விருப்பமான பெயர்கள். அருமையானவர்களே, அல்லாஹுவால் ஒரு தம்பதியருக்கு ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ கிடைக்கிறது. அந்த பிறந்த குழந்தைகளுக்கு பெற்றோர்களாகிய நாம் ஒரு அழகிய பெயர் சூட்ட வேண்டும் என்று விருப்பம் படுகிறோம். அது மட்டும் இல்லாமல் அந்த பெயர்கள் அழகிய அர்த்தமுடையதாகவும் இருக்க வேண்டும் என்றும் ஆசைப்படுகிறோம். ஆனால் இன்றைக்கு அதிகமான மக்கள் தன் பெற்றெடுத்த குழந்தைகளுக்கு பெயர் வைப்பதனுடைய விஷயத்திலே அவர்களாகவே ஒரு பெயரை முடிவு செய்து கொள்கிறார்கள். கூகுளில் போய் அவங்க சர்ச் பண்ணுறாங்க, அவங்களுக்கு பிடித்தமான பெயர் என்னவோ அதை தேடி அவர்கள் வைத்துக்கொள்கிற ஒரு வழக்கம் இன்றைய காலத்தில் அதிகரித்து விட்டன. ஒரு காலம் இருந்தது, அந்த காலகட்டத்தில் அரபி துறையில் நல்ல ஒரு திறமையான ஆலிம்களிடத்தில் போய் எனக்கு ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ பிறந்திருக்கிறது, ஒரு அழகிய அர்த்தமுள்ள பெயரை சொல்லுங்கள் மௌலானான்னு சொல்லி போய் கேட்பாங்க. ஹசரத் அவர்களும் என்ன செய்வாங்க, ஒரு 10 பேரை எழுதி அர்த்தத்தோடு கொடுப்பாங்க. அதில் ஒரு பெயரை என்ன செய்வாங்க, வீட்டில் சூட்டுவார்கள். ஆனால் இன்றைக்கு லேட்டஸ்ட்டாக புது புது பெயர்களை வைக்க வேண்டும் என்கிற எண்ணத்திலே அர்த்தம் சரியாக இருக்கிறதோ இல்லையோ, அழைப்பதற்கு லேட்டஸ்ட்டாக இருக்குதா, பிள்ளைங்களை அழைக்கிற பொழுது லேட்டஸ்ட்டாக நம்ம அழைக்கிற மாதிரியாக ஒரு நிலை இருக்குதா அப்படிங்கிற ஒரு மாடுலேஷனை தான் இன்றைக்கி பார்க்குறாங்க. சில பெயர்களை நாம் வைப்பதின் மூலமாக அல்லாஹ்வினுடைய பொருத்தம் அந்த குழந்தைக்கு கிடைக்கிறது. சில பெயர்கள் வைப்பதின் மூலமாக அல்லாஹ்விற்கு கோபமும் உண்டாகிறது. அப்போது அழகிய அர்த்தமுள்ள பெயரை யார் ஒருவர் தன் குழந்தைக்கு சூட்டுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கிறது. அதில்தான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு சமயம் கூறி காட்டுவார்கள். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் முஸ்லிம் என்கிற கிதாபில் 4320வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறுவார்கள், இன்ன அஹப்ப அஸ்மாஇக்கும் இலல்லாஹி அப்துல்லாஹ் வ அப்துர் ரஹ்மான். அல்லாஹ்விற்கு பிடித்தமான சில பெயர், அதில் அப்துல்லாஹ் அப்துர் ரஹ்மான் என்கிற பெயர் அல்லாஹ்விற்கு பிடித்தமான ஒரு பெயராம். இந்த அப்துல்லா அப்படிங்கிற பெயரும் அப்துர் ரஹ்மான் என்கிற பெயரும் இன்றைக்கு அதிகமான இடங்களில் வைப்பது கிடையாது. கேட்டால் இதெல்லாம் பழைய காலத்தில் வைக்கக்கூடிய பேர், இது லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய பேர் கிடையாது அப்படின்னு சொல்லி யாரும் வைப்பது கிடையாது. யார் இந்த அப்துல்லாஹ் என்கிற வார்த்தைக்கும் அப்துர் ரஹ்மான் என்கிற வார்த்தைக்கும் உண்மையான அர்த்தங்களையும் விளக்கங்களையும் தெரிந்திருக்கிறார்களோ அவர்கள் தன் குழந்தைகளுக்கு அந்த பெயரை சூட்டுகிறார்கள். ஏனென்று சொன்னால், அப்துல்லாஹ் இந்த உலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கிறானே அந்த ஏக இறைவனினுடைய அடிமை என்கிற ஒரு அர்த்தத்தை புரிந்ததாக அது இருக்கிறது. அப்துர் ரஹ்மான் அப்படிங்கிற பெயர் இருக்கிறது. அந்த அப்துர் ரஹ்மான் அருளாளனின் அடிமையாக அவன் இருக்கிறான். இந்த உலகில் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளுக்கும் அருள் செய்கிற ஒரு அற்புதமான சக்தியை பெற்றிருப்பவன் தான் அல்லாஹ். அந்த அல்லாஹ்வினுடைய அடிமையாக இருக்கிறான் என்று அருள் புரிந்த ஒரு அர்த்தத்தை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிவிட்டு அதற்கு அடுத்து சொல்வார்கள், இந்த பெயர் வைப்பது அல்லாஹ் சந்தோஷம் அடைகிறான். இந்த பெயர் வைத்து யார் ஒருவன் தன் பிள்ளைகளை அப்துல்லா அப்துர் ரஹ்மான் என்று அழைக்கிறார்களோ அதை பார்த்து அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஆகையினால நாம் லேட்டஸ்ட்டாக புது புது பெயர்களை தேடி வைப்பது தவறு கிடையாது. அழகிய அர்த்தமுள்ள பெயர், அந்த அர்த்தம் சரியானதாக இருக்கிறதா என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கூகுளில் போய் சர்ச் பண்ணும் பொழுது நல்ல பெயருள்ள
அர்த்தமுள்ள ஒரு பேராக இருக்குது, அஜரத்தை கூப்பிட்டு ஹசரத் பிள்ளைக்கு பேர் வச்சுட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்வது இலகுவல்ல. சரிங்களா? ஹசரத் வந்தாங்கன்னா பேர் வச்சுட்டு போயிடுவாங்க. சில இடங்களில் மௌலானாக்கள் என்ன செய்வாங்க, இந்த பெயருக்கு உண்டான அர்த்தம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க. அப்போது வீட்டில் உள்ளவங்க அர்த்தம் சொல்லுவாங்க. அந்த அர்த்தத்துக்கும் ஹதரத் அவர்கள் சொல்லுகின்ற அந்த பெயருக்குண்டான அர்த்தத்திற்கும் முரண்படுகிறது. இப்படியும் சில இடங்களில் பெயர் வைக்கக்கூடிய நிலை ஏற்படுகிறது. ஆகையினால நாம் அல்லாஹுவால் வழங்கப்பட்ட அருள் கொடைகளில் ஒன்றான நமக்கு செல்வமாகவும் இருக்கக்கூடிய அந்த குழந்தை செல்வம் இருக்கிறது. அந்த குழந்தையை பெற்றெடுத்தோம் என்றால் நல்ல பெயர் வைத்து அல்லாஹ்வின் அருளை பெறச் செய்கிற பெயரை தேர்வு செய்து நமது பிள்ளைகளுக்கு சூட்டுவோம். அந்த பெயர்களை கொண்டு நாம் அந்த குழந்தைகளை அழைப்போம். அல்லாஹினுடைய அருளும் கிடைக்கும், நம்முடைய துஆவும் கிடைக்கும். அப்பேற்பட்ட நன்கறியக்கூடிய நல்ல மக்களில் ஒருவராக அல்லாஹ் நாம் யாவரையும் சேர்த்தருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நாளை சந்திப்போம்.